ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஓம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா வெஜ் குர்மா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னா கட் பண்ண வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ, ரேடிஷ், கேரட், பீன்ஸ், க்ரீன் சில்லி, ஆனியன், டொமேட்டோ, ஃப்ரெஷ் பீஸ், சோயா சங்க்ஸ் and some curry leaves and coriander leaves. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இந்த சோயா சங்கை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 minutes வேக விட்டு கோல்டு வாட்டரில் நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் டொமேட்டோ, 10 பல்லு பூண்டு, 1 inch அளவு இஞ்சி, 1 ஸ்பூன் கசகசா, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 inch பட்டை, இதெல்லாம் சேர்த்துட்டு 2 பே லீவ்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு அது கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை போட்டு அது பொரிஞ்சதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஆனியன் ஆனதும் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கணும், சோயா சங்கும் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்கிற சால்ட் அந்த வெஜிடபிள்ஸில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியே வரணும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியே வரணும். அந்த மசாலாவும் அந்த வெஜிடபிள்ஸில் சோயா சங்க்ல இறங்கணும். இறங்கி அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆனதும் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வாசனை வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தொக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் கிரேவியில் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவையாக இருந்தால் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதும் நம்ம இந்த கிரேவியை ஒரு குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வெயிட் வால் போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். இதை பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு. இது சத்தம் அடங்கினதும் நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம போட்டிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிக்கலாம். இந்த வெஜ் குருமாவை எது கூடலாம் சாப்பிட்லான்னா ஒயிட் ரைஸ், பூரி, சப்பாத்தி, பராட்டா, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. இதை நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறேன்.
இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.